வணக்கம் மக்கள். இன்னைக்கு வந்து நம்ம அபாத்திகரி டைரீஸில் சீசன் 2 எபிசோட் 2 பார்க்க போகிறோம். எடுத்தோடனே பார்த்தோம் அப்படின்னா ஜின்சியோட ஆஃபீஸில் ஜின்சியும் கோஷனும் வந்து பேசிக்கிறாங்க. கையில் ஒரு ஸ்க்ரால் இருக்குது. அதில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அந்த கேரவனில் மர்ச்சன்ட்ஸ் அப்புறம் வேல்யூபிளான நிறைய குட்ஸ் இருக்குது அப்படின்னு. இவங்க வந்து இங்கே ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்திருக்காங்க ஃபாரினர்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ணுறதுக்கு. இந்த கான்வாய் வந்து இதை விட ரொம்ப பெருசு, அப்புறம் ரொம்ப லாங்காக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்போ தான் ஜின்சி வந்து கேட்குறா, சரி நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்மளோட சீனியர் அஃபிஷியல்ஸ்லாம் அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஜின்சி சொல்கிறா, வரவங்கலாம் இம்பார்ட்டண்டான பீப்புள் ஒர்க்கு வந்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு. இங்கே கேக்கோட இடத்துல பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நம்மளும் இப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, என்னோட வாட்ரோப் வந்து இப்போ நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. மொமோ அப்புறம் மற்ற 2 பேரையும் சேர்த்து அவங்க கூட்டு போகிறாங்க. ஒரு லேடி மீட்டிங் வந்து லிட்டில் பிரின்சஸ் பார்த்துக்க சொல்றாங்க. அவங்க எல்லாரும் ஹெட் லேடி சொல்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் வாட்டர்ல இருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அங்க ஒரு பொண்ணு ட்ரெஸ் எடுத்து சொல்றா, இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் பாப்புலரா இருந்தது, ட்ரெண்ட் இப்போ வந்து போயிருச்சு, அதனால இப்போ யாருமே அதை யூஸ் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிக்குள்ள மடிச்சு வச்சுட்டா. அவன் வந்து கேட்கற, அந்த பழைய துணிக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு. இந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் கிராஃப்ட் வந்து ரீமேக் பண்ணிட்டு யாக்கோ இருக்கிற ஊருக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பஸ் சைடு இருக்கிற ஒரு ஊருக்கு வந்து இது போயிடும் அப்படின்னு சொல்றா. ஓ, அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு இன்செக்ட் ரிப்பலண்ட் ஹர்வ் வந்து இதில் பெட்டியில போட்டு வச்சுறேன் அப்படின்னு மொமோ சொல்றா. அங்க இன்னொரு லேடி மீட்டிங் வந்து சொல்றா, நியூ அட்டெண்டன்ஸ்லாம் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துருவாங்க. நியூ அட்டெண்டன்ஸா? ஆமா, புது அட்டெண்டன்ஸ் வராங்க. கேக்கு வந்து பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்மளுக்கு இன்னும் நிறைய ஹெல்ப் தேவை. அதுக்கப்புறமா அவங்க வரதுக்கு வேற சில காரணங்கள் கூட இருக்குது. கேக்கு கூட எப்பயுமே 50 அட்டெண்டன்ஸ் 50 சர்வன்ஸ் இருப்பாங்க. அப்புறமா எம்பரருக்கு புது கான்செப்ட் கூட ஒருத்தி வந்திருக்கா. அதனால லேடி கேக்குவுக்கு கொஞ்சம் ஆள் தேவை. நம்ம வந்து கேட்குற, அந்த புது கான்செப்ட் வந்து லேடி லவ்லான் தானே? ஆமாமா, எம்பரருக்கு வந்து லேடி கேக்கு வந்து மெயினான கான்செப்ட் தான். அவங்களுக்கு 5 அட்டெண்டர்ஸ் தான் இருக்காங்க. பாக்குறதுக்கு உண்மையில நல்லா இல்ல. ஏன் சொல்ல போனா லேடி லிஹூ இருக்காங்கல்ல, கிறிஸ்டல் பவனியன்ல, அவங்களுக்கு கூட 30 சர்வன்ஸ் இன்க்ளூடிங் மெய்ட்ஸ் இருக்கிறாங்க. கார்டன் பவனியன்ல கூட அதை விட டபுள் மடங்கு ஆள் இருக்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு வித்தியாசமா தெரியலையா? இவங்க பேசுறது எல்லாத்தையுமே பக்கத்துல அந்த லேடி மீட்டிங் வந்து கேட்டுட்டு, நீ இப்படியே பேசிட்டு இருந்த அப்படின்னா லேடி ஃபியோனி எங்க வந்து உன்னைய திட்டிடுவாங்க. நான் உண்மையை தானடா சொன்னேன் அப்படின்னு நான் சொல்றா. சரி ஓகே, இப்போ பாத்தீங்களா அது ரொம்ப கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்றா. நம்ம வாட்ரோப் வந்து இவ்வளவு கம்மி பண்றோமே, இதெல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்கறா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வந்து ஃபியூ வாட்ரோப்ஸ் கூட ஆர்டர் பண்ணிருக்கேன். அப்புறமா கேரவன் கூட இங்க சீக்கிரம் வந்துடும். இன்னொரு லேடி மீட்டிங் வந்து எக்ஸைட் ஆகலாம். அது கேரவனா அப்படின்னு மொமோ கேட்கறா. ஆமா மொமோ, லாஸ்ட் டைம் வந்துச்சு, நீ அந்த டைம் இல்லை இங்க. இந்த தடவை கேரவன் வந்து போன தடவை விட ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். பிளஸர் டிஸ்ட்ரிக்ட்ல கடையெல்லாம் ரொம்பவே காமனான விஷயம். ஆனா ரியல் பிளான்ஸ்ல அவ்வளவு ஃபன்னா இருக்காது. அதனால ஷாப்பிங் பண்றதுல வந்து இங்க எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்காங்க. அவங்க எல்லாரும் மொமோட்ட கொஞ்சம் டைமை ஃப்ரீ பண்ணிட்டு நீ போய் பாரு மொமோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நேரத்துல லேடி கேக்கோ வந்து எல்லாருக்கும் பாக்கெட் மணி எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்க நேரத்துல மத்தவங்க தெரிஞ்சு ஓடிட்டாங்க. பின்னாடி யாருன்னு பார்த்தோம்னா ஹெட் லேடின்னு வெயிட்டிங் தான். அவங்க வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க, வேலையை பாருங்கடி அப்படின்னு. கேக்கோ வந்து இதை பார்த்துட்டு விளையாட்டா சொல்றாங்க, நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் போல, இல்லைன்னா அவன் என்ன திட்ட ஆரம்பிச்சிருவா. கேக்கோ விளையாடாதீங்க, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. நீங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டல் பவன் இல்ல, லேடி லிஹூ வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களோட வயிறை வந்து அவங்க தொட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுடைய லேடின் வெயிட்டிங்ல இப்போ வந்துடுறாங்க. லிஹூ, நீங்க கூப்பிட்டு அனுப்பிச்சிங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவங்க கையில ஒரு ஸ்க்ரால் வச்சுட்டு எல்லாத்திட்டையும் போய் கூட அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கேரவன் ஷாப்பிங்கா அப்படின்னு அவ கேட்கறா. ஃப்ரீயா இருக்கிற மைடை வந்து நான் போய் அனுப்பிச்சிட்டு நான் வாங்கிட்டு வர சொல்றேன் அப்படின்னு அவ சொல்றா. சரி ஓகே அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அந்த ஹெட் லேடி ஷின் வந்து கீழே நடந்து வந்துகிட்டே இருக்கா. அப்ப கீழே ஒரு மெசேஜ் வந்து கிளினிக்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு கொடுக்குற ஒரு பொண்ணு. எனது கிளினிக்ல இருந்து மெசேஜா அப்படின்னு அதை பிரிச்சு படிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கோவமாயிடுறாவ. இங்கே கேரட் வந்து 5 நாளைக்கு இருக்கும். ஒன்ஸ் அவங்களோட லேடி மீட்டிங்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் இங்கே லோ ரேங்கில் இருக்க சர்வன்ஸ்லாம் இவங்களை ஜாயின் பண்ணி ஷாப் பண்ணவே முடியாது. மொமோவும் அவங்களோட சர்வன்ஸ் வந்து பார்த்துட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு புது கிளாத்ஸ் வேணும் அப்படின்னு அவ சொல்கிறா. மொமோ சொல்கிறா, நீ அதை போட முடியாதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் எனக்கு தெரியும், ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒன்று வேணும்டி அப்படின்னு சொல்கிறா. மொமோ நினைக்கிறா, ரியர் பேலஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப யூனிக்கான பிளேஸ். இங்கே இவ்வளோ மக்கள் இருக்காங்க, ஆனால் ஒரு கடை கூட கிடையாது. அப்புறம் இவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே ஒரு லூசு பை டாக்டர் தான் இருக்கிறான். ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, இங்கே யாராவது சிக்கானாங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படின்னு. ஆனால் இங்கே உண்மையிலே பார்த்தோம்னா அது கேஸ் கிடையாது. ஹைஜீன் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. சீவேஜ் சிஸ்டம் வந்து அப்படியே கீழே பிரமாதமா இருக்கு. டேரக்டா ரிவர்ல போய் கலந்துரும். அந்த போட்டோ சுத்தி இருக்கிற தண்ணி எல்லாம் கலக்காம. எம்பரஸ் டுவாகருக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்துல நிறைய ஸ்கில் இருக்குது. வெஸ்டர்ன் வாட்டர் மெத்தட் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றது அப்படின்னு தெரியும். ஹைஜீன் மட்டும் ப்ராப்பரா கடைபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா எந்த ஒரு டிசீஸும் ப்ரிவென்ட் பண்ணிடலாம். யாராவது ரொம்ப சிவியரா சிக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த நேரத்துல பின்னாடி இருந்து செவன் பண்ணுவாங்க, அவளை கூப்பிடுறா. கடைசி நாள்ல எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நீ யாராவது இன்வைட் பண்ணாங்க அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்றா. அம்மா வந்து எதுவுமே பேசாம அவளுக்கு பிட் பண்ணி கொடுத்துட்டு அவளை கொஞ்சிட்டு இருக்கா. பார்த்தோம் அப்படின்னா லேடி யோக்கோ வந்து எங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஹெட் லேடி வந்து சொல்கிறா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இன்னும் கூட நீங்கள் நிறையா வாங்கிருக்கலாம் அப்படின்னு. மற்றவங்கலாம் நம்மளோட ரொம்ப அதிகமாகவே வாங்குறாங்க. ரொம்ப நினைக்கிறா கிறிஸ்டல் பவன்ல எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. லேடி லிஹூ வந்து இந்த விஷயத்தில் ரொம்பவே ஜெனரஸாக இருக்காங்க. டைமண்ட் பவன்ல லேடி லிஹூவோட அட்டெண்டன்ஸ் கூட அவகிட்ட ஈஸியாக வளைஞ்சு பேசி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிடுவாங்க. அதே மாதிரி கார்டன் பவன்ல சொல்லவே வேணாம், லேடி லவ்லான வந்து சும்மாவே அள்ளி கொடுத்துருவாங்க. அவங்க சொல்கிறாங்க, கேரன் வந்து மறுபடியும் நாளைக்கு வந்துடும், அதுக்குள்ளே நம்ம இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிடணும். எல்லாரும் இப்போ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. மொமோ வந்து ஒரு ட்ரெஸ்ஸை தொட்டு பார்த்துட்டு இருக்கிற நிறைய அவுட்ஃபிட்டுக்கு ஸ்லீவ்ஸ் இருக்குது. அப்புறமா செஸ்ட் கீழே ஒரு சின்ன டை கூட கட்டி இருக்குது. அந்த இடத்துல வேற ஏதாவது க்ளோத்திங் எதுவும் இல்லையா அப்படின்னு அவ கேட்குறா. இல்லை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு லேடி வெயிட்டிங் வந்து சொல்கிறா. அதுக்கு இதுதான் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நினைக்கிறா கேக்கோட ப்ரெக்னன்சி வந்து இன்னுமே சீக்கிரட்டாக தான் இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி மெர்ச்சன்ட்ஸ் வந்து ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. கேக்கோவுக்கும் அந்த மாதிரி வெயிஸ்ட்டில் டை பண்ணதான் கொண்டு வரணும். ஆனால் போக போக அவளோட பெல்லி வந்து க்ரோ வச்சு அப்படின்னா அவங்க வந்து லூஸ் ஃபிட்டிங் தான் ப்ரிஃபர்
ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா இவனுங்க வேணுக்குனே இந்த மாதிரி டைட்டான டிசைன்லாம் கொண்டு வந்திருக்கானுங்க. அவன் வந்து கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படின்னு திரும்பிட்டு மொமோ வந்து அவங்கள்ட்ட சொல்கிறான், நாளைக்கு வந்து வேறு டிசைன் இருக்கா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கணும். கேட்க சொல்கிறாங்க, அதுவும் கரெக்ட் தான், நம்ம வந்து வேறு திங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும் அப்படின்னு. அவங்க நீ வந்து மெர்ச்சன்ஸ்ட்டை சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேர் எந்த கேள்வியுமே கேட்காம சொன்னதை பார்த்துட்டு அவங்க 2 பேர் புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் கேரமெல்லாம் போட்டுட்டாங்க. எல்லாரும் இப்போ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் நினைக்கிறா அது கடைசி நாளால மீந்து போனதாக இருக்குது அப்படின்னு. இந்த செர்வன் பண்ணி இப்போ இன்வைட் பண்ணி கூட்டிட்டு போறா. சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவரும் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டா. எனக்கு பாக்கெட் மணி கொடுத்தாங்க, ஆனால் இருந்தாலும் பெண்மனை யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறா. பக்கத்தில் இருந்தே ஒரு ஹேர் ரிப்பன் எடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுக்குறா. உனக்கு இது ரொம்ப சூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே மொமோ வந்து அவள் கட்டி பிடிச்சிட்டு தேங்க்யூ மோமோ அப்படின்னு சொல்கிறான். அவன் நினைக்கிறான், எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அப்படின்னா இவ்வளோ மாதிரி தான் இருந்திருப்பா அப்படின்னு. மோமோ உனக்கு வேற எங்கேயும் போகணுமா, நான் அவன் கூட வரேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவருக்கு அதை வந்து நீ பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து மெடிசின்ஸ்லாம் இல்லை உண்மைதான், ஆனால் இங்கே வந்து டீ லீவ்ஸும் ஸ்பைசஸும் வச்சிருக்காங்க. அப்புறமா நான் இங்கே லாஸ்ட் டேல வந்ததுக்கு இங்கே இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா டிஸ்கவுண்ட்ஸ். அதனால தான் இந்த மாதிரி பாஷாக இருக்கிற ரியல் பேலஸில் எப்பயுமே அவங்க ரேட் ஏற்றி தான் வைப்பானுங்க. அது என்கிட்ட ஓவர் ப்ரைஸ் வச்சுட்டு விற்கலாம் நினச்சிடாதீடா அப்படின்னு மொமோ வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வரா. அங்கே ஒரு கடையில் மொமோ வந்து ஒரு சில திங்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து வந்துடுறா. வர வழியில் ஒரு பவுல் ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. என்னது ஜாஸ்மின் டீ அப்படின்னு மோமோ பார்த்துட்டு ஷாக்கறா. எனக்கு அது வேணும் அப்படின்ட்டு மோமோ கையை கட்டுறா. பக்கத்திலே பார்த்தா இன்னொரு பொண்ணு கையை கட்டுறா. யார் அப்படின்னு அன்னைக்கு மொமோ கிட்ட பூனையை பிடிச்சி கொடுத்த அந்த பொண்ணு தான். மொமோவை பார்த்த உடனே பூனை நல்லா இருக்குல்ல அப்படின்னு அவ கேட்குறா. அதான் மொமோவுக்கு ஞாபகம் வருது, இவன் வந்து அன்னைக்கு பூனை பிடிச்சாலே அவதான் அப்படின்னு. பூனை நல்லா இருக்கு, இப்போதைக்கு மெடிக்கல் ஆஃபீஸில் இருக்கு அப்படின்னு மொமோ சொல்கிறான். ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், என்ன சூசி நீ உனக்கு லீவ் போட்டியா அப்படின்னு. ஆமாம் நான் லீவ் போட்டேன், நீ உனக்கு லீவ் போட்டியா, என்ன வாங்க காட்டு அப்படின்னு கேட்குறா. இல்லை நான் சும்மா பார்க்க தான் வந்தேன், மொமோ தான் எனக்கு ஒரு ஹேர் டே வாங்கி கொடுத்தா. மொமோ நினைக்கிறா இவங்க 2 பேருக்கும் முன்னாடியே பழக்கமா, ஷோலின் மாதிரி இவளும் சேம் ட்ரெஸ் போட்டிருக்கா. வேலை இவளும் வந்து லாண்ட்ரி பண்ணுற பொண்ணுல ஒருத்தியா இருப்ப போல அப்படின்னு நினைக்கிறா. சரி ஓகே நம்ம வந்து இப்போ வழியில் நிற்கிறோம், வேற ஸ்டால் போனால் எனக்கு 3 கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் மொமோ. டாக்டர் வந்து பார்த்தா அப்படின்னா மொமோட்ட வந்து அவன் கேட்குறான், உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கல. மொமோ வந்து நினைக்கிறான் அந்த டாக்டர் வந்து ரூடாக இருக்கிறான், ஆனால் வேறு வழியில் என்ன பண்ணுறது. அந்த பூனை வந்து மொமோ பார்த்த உடனே கத்த ஆரம்பிச்சிருச்சு. இவங்க 3 பேர் சேர்ந்து அதை அடவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டாக்டர் சொல்கிறாரு, இருங்க நான் போய் டீ போட்டு வரேன் அப்படியே. இல்லை நான் டீ ஒன்று தெரியும் அப்படின்னு மொமோ சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்ட்டு டாக்டர் போயிடாரு. ஹைபிஸ்கஸ் எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டுறாங்க. அந்த ஃப்ளவர் இப்போ விரிஞ்சிருச்சு, ஸ்மெல்லும் சூப்பராக வருது. பார்த்துட்டு அந்த 2 பொண்ணுங்களும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. மொமோ சொல்கிறான், ஆமாம் இப்படி தான், இது வந்து ஹாட் வாட்டரில் போட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ளவர் வந்து விரிஞ்சிடும் அப்படின்னு. அடிக்கடி இந்த மாதிரி டீ போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அந்த நேரத்தில் டாக்டர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரீட் சாக்லேட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறான். இது 3 கேக்கா, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறான் அந்த பொண்ணு. அந்த புது 7 பொண்ணு வந்து கேட்குறா, வழக்கமாக எப்பயுமே இப்படி தான் இருக்குமா, இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் அப்படின்னு. வந்து நினைக்கிறான், ஒருவேளை இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் கேரமன் போல, இவளேடி லவ்லான் கூட வந்திருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு ½ இயர் கிட்டையாவது இருந்திருப்பா. 7 பொண்ணு வந்து சொல்கிறான், இந்த தடவை இன்னும் கொஞ்சம் லாங்காகவே இருக்க போகுது. அதே அப்படின்னா ஒரு சில பேர் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ஸ்பெஷலாக இங்கே வர போகிறாங்க. டாக்டர் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு வந்து கேட்குறா, ஹை ரேங்கிங் பர்சன் வராங்க இங்கே அப்படின்னு. அவங்க பேசிட்டு இருக்க நேரத்தில் அந்த புது பொண்ணு வந்து சொல்கிறான், இங்கே நார்த்தில் இருந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஸ்மெல் வருது, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. எனது நார்த்தில் இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஸ்ட்ரேஞ்சான ஸ்மெல்லு தானே சொன்னேன், அந்த இடத்துல வாட்டர் தேங்கி இருக்கும் எப்பயுமே, அதனால தான் வரும் போல இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். இவங்க வந்து நினைக்கிறேன் அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சேனல்லாம் எதுவும் க்ளாக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கும். அப்படி இருக்க பட்சத்தில் ஸ்மெல் வந்து தரைக்கு வந்துடும். அதுக்கு நாதன் ஏரியாவில் எதுவும் ஒர்க் இருக்கா அப்படின்னு கேட்குறா. அது புது பொண்ணு சொல்கிறான், அந்த இடத்துல நிறைய கிராஸான ஃபீல்டெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு பாக்கெட்ல இருந்து நோட் புக் எடுத்து காட்டுறா. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராஸ் ஹாப்பரை வந்து வரைஞ்சி வச்சிருக்கா. ஆமாம் அந்த இடத்துல நிறைய இன்செக்ட் இருக்கும், அது எனக்கு வரைகிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம வந்து இப்போ நினைக்கிறான் இன்செக்ட் வந்து மெடிசனாக கூட யூஸ் பண்ணலாமே, மேண்டிஸோட எக் வந்து எனர்ஜிக்காக யூஸ் பண்ணலாம், எர்த்வார்ம் வந்து ஃபீவர் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சவுத்தில் இருக்க கார்டனில் வந்து ரொம்ப வெல் மெயின்டைனாக இருக்குது, அதனால அங்கே இன்செக்ட்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் நார்த்தில் இருக்க இடத்துல தான் பூச்சி ஸ்பைடர்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறா. அதை கேட்டுட்டு மொமோக்கு வந்து ஆச்சரியமாக போச்சு, பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால எதுக்கு நான் ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னு மொமோ நினைக்கிறான். ஆனால் ஸ்பைடரோட சில்க்லையும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அவன் வந்து மொமோ கிட்ட கேட்குறான், நம்ம போய் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு. மொமோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆகிட்டப்போ வா போகலாம் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே எக்ஸைட் ஆகிருக்கு. நைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆள் வந்து வீட்டில் நடந்து வந்துட்டு இருக்கான், கையில் லேம்ப் வச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். வெட்டியை திறந்து உள்ள வந்து கிளாஸ் பாட்டிலாக இருக்குது, அதை வந்து எடுத்துறான். விடுஞ்சிருது. காலையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. நேர் பேலஸில் வந்து ஃப்ராக்ரண்ட் சென்ட் ஆயில் எல்லாமே பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு. புதுசாக வந்து ட்ரெஸ் எல்லாத்தையுமே துவைக்கிறாங்க. துவைச்சோடனே அவங்க வந்து சொல்கிறா, வெஸ்ட்ல இருந்து இம்போர்ட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருக்குது அப்படின்னு. மொமோ வந்து துணி துவைச்சிக்கிற நேரத்தில் பின்னாடி இருந்த பொண்ணு வந்து அவன் மேலே துணியெல்லாம் போட்டுறா. அந்த துணியை வந்து மொமோ வந்து பார்த்துட்டு என்ன இது ரோஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஒருவேளை ரோஸ் வாட்டர் வித்துட்டு நான் அதில் ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் வித்த மாதிரி. நான் அப்படிலாம் பண்ணக்கூடாது, ரோஸ்ல இருந்து வர ஸ்ட்ராங் ஸ்மெல் வந்து ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதுவும் நான் இப்போ ஜெயில் பேவானியில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. திடீர்னு மொமோக்கு வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. மற்ற துணியெல்லாம் மொமோ வந்து இப்போ ஓடி போய் ஸ்மெல் பண்ணுறா. எல்லா துணியுமே பக்கத்தில் ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. உடனே மொமோ வந்து சொல்கிறான், நான் வந்து பேவலியனுக்கு போகணும் அப்படின்ட்டு. அங்கேருந்து வேகமாக ஓடி போய் கிறிஸ்டல் பேவலியனுக்கு போகிறா. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே மோந்து பார்க்குறா. அந்த ஹெட்லேடின்னு வெயிட்டிங் வந்து கேட்குறாங்க, என்னடி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. பார்த்தா அப்படின்னா ஜின்ஸு கீழே வந்து ஒரு லெட்டர் இருக்குது. அவன் வந்து சொல்கிறான், ப்ரொடெஸ்ட் லெட்டர் வந்து வந்திருக்கு கிறிஸ்டல் பேவலியன் சின்னுக்கிட்ட இருந்து. அவங்க எல்லாருமே இப்போ கியோக்குவோட பேவலியனில் இருக்கிறாங்க. அவன் வந்து மொமோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல்டான பொண்ணு நினச்சேன், ஆனால் நீ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க, சாரி நான் வந்து கொஞ்சம் மெய்மறந்து போயிட்டேன், நேராமலே இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றா. அடியே உன் காஜுக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு, இப்படிலாம் யாராவது எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் சொல்கிறான், அடுத்த உங்களோட பெர்மிஷனோட ஸ்மெல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள ஏன்டி ஸ்மெல் பண்ணுற அப்படின்ட்டு அவன் கேட்குறான். கேக்கும் வந்து இப்போ தடுத்து நிப்பாட்டிட்டாங்க, நான் அப்படி பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்ட்டு மொமோ சொல்கிறா. மொமோ வந்து இப்போ ஜென்சி கிட்ட என்ன போட்டுருங்கன்னு படிங்க அப்படின்னு சொல்கிறா. வந்து இப்போ ரோஸ் பெசாலியன் அப்படின்னு படிக்கிறான்.
ப்ளூ கெட்டல்பா, ஃப்ராங்கசைன்ஸ், சின்னமன் அப்படின்னு படிக்கிறான். எல்லாமே ஃப்ராக்ரன்ஸோட நேம் தானே அப்படின்ட்டு கியாக்யூ கேட்குறாங்க. ஆமா, இது எல்லாமே அன்னைக்கு லேடி எல்லாமே போட்டிருந்த பெர்ஃப்யூம் ஆயிலோட ஸ்மெல் தான். சரி, அதுக்கு என்ன அப்படின்னு ஜின்சி கேட்குறான். அது எல்லாமே பிரெக்னென்ட் ஆனவங்களுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ். அது மட்டும் இல்லை, பெர்ஃப்யூம் ஆயில், ஸ்பைஸ், டீ லீவ்ஸ் எல்லாமே எங்கள் கேரமலில் வித்துட்டு இருந்தாங்க. நான் கூட ஒரு சில ஐட்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு அவள் காட்டுறான். இப்போ பார்த்தா அப்படின்னா ஜாஸ்மினுக்கு வந்து யூட்ரஸை கான்ட்ராக்ட் பண்ணுற எஃபெக்ட் இருக்கு. ஆமா, பாப்பி சீட்ஸ் வந்து அபார்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவள் கையில் வந்து அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறான். ஜின்சி வந்து கேட்குறான், இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. சின்ன குவான்டிட்டியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க வந்து லார்ஜ் குவான்டிட்டியில் அதை கன்சியூம் பண்ணிடாமல் இருக்கணும். இன்ஃபேக்ட் இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஏர்லியராகவே நோட்டீஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபெஸ்டிவல் இருக்கிற மூடில் இதெல்லாமே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சப்ளை பண்ண வெண்டர்ஸ் யார் அப்படின்னு தெரியுமா? ஜின்சி வந்து சொல்கிறான், நான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறேன். ஆனால் அவன் எல்லா ப்ராடக்ட்டையும் மென்ஷன் பண்ணல அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இது எல்லாமே அதை ஞாபகப்படுத்துற மாதிரி இல்லையா அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லை, ஒரு சில விஷயத்துக்கு சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னு நமக்கே தெரியாது. இந்த மாதிரி விஷயத்தை ரியல் பேலஸில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்காது. விஷயம் வந்து பிரின்சஸ் லிங்கியை ஹார்ம் பண்ண அந்த இன்சிடென்ட் மாதிரி இல்லையா அப்படின்னு அவன் கேட்குறான். வருமா இல்லை லிஹுவோட பொண்ணு இதே மாதிரி தானே இறந்தா அப்படின்னு அவன் கேட்குறான். ஆமாம், பாய்சன் ஃபேஸ் பவுடர் அப்படின்னு கியாக்யூ சொல்கிறாங்க. ஆமாம், லெட் பேஸ்ட் ஃபேஸ் பவுடர் தான் அப்படின்ட்டு மோமோ சொல்கிறான். இப்போ எல்லாரும் கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு ஜின்சி கேட்குறான். ரியல் பேலஸ்க்குள்ளே யாராவது பாய்சன் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்களா? இந்த மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு என்னால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த ரியல் பேலஸ்க்குள்ளே வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ பாய்சனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்னதான் இருந்தாலும் மற்ற கன்சர்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஜின்சி வந்து காஷன்ட்ட சிக்னல் கொடுக்குறான். காஷன் வந்து கிளம்பிட்டு கியாக்கும் இப்போ லேடி இன் வெயிட்டிங்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க, ஆயில் ஸ்பைசஸ் எல்லாமே போய் செக் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம வந்து இப்போ நினைச்சு பார்க்குற பேலஸ் அட்டெண்டன்ட் வந்து சாகிற நிலைமையில இருந்து இப்போ உயிர் பேலசிட்டி அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஷியோரி கூட எங்க இருக்கான் அப்படின்னு யாருக்குமே தெரியல. அப்புறமா ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்கும்போது அசாசினேஷன் கூட அட்டம் பண்ணாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதில் நிறைய பேர் இன்வால்வ் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களால இதை எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு தெரியல. எவ்வளோ அரசியல், எவ்வளோ ஸ்பெகுலேஷன் இருக்கு, என்னென்ன புரியல அப்படின்னு மொமோ நினைக்கிறேன். அவங்க அப்பா சொன்னது வந்து மொமோக்கு ஞாபகம் வருது, ஸ்பெகுலேஷன்ஸ் வச்சுட்டு எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு. அவன் வந்து நினைக்கிறான், நான் வந்து லேடி இன் வெயிட்டிங்காக ப்ரொமோட் ஆகல அப்படின்னா லோவர் கிளாஸ்லேயே இருந்திருப்பேன். அந்த கேரவன் அப்புறம் இந்த மாதிரி விஷயத்துல நான் இன்ட்ரெஸ்டே காட்டி இருக்க மாட்டேன். இந்த ஆயில் வந்து ட்ரெண்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். வேலை இந்த தடவை தான் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் நான் சோல்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே தற்செயலாக நடந்ததா இல்லை எல்லாரும் பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியும். அந்த இடத்துல யோசிச்சுட்டே இருந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நாங்கள் படுத்துட்டா. அவள் வந்து பழைய வாழ்க்கையில நினச்சி பார்க்குறான். முந்தைய காலத்தில் ப்ளஸர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒளிஞ்சிருந்த அந்த டீ நான் குடிப்பேன். இப்போ பார்த்தோன்னா டீ எங்கிட்ட டேபிள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். அந்த நேரத்தில் ஜின்சி வந்து கேட்குறான், அது பாய்சன் இல்லையா அப்படின்னு. இல்லை பாய்சன் வந்து ஸ்மால் குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து மெடிசன், சின்ன கப் ஆஃப் டீல எதுவும் ஆயிர போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து கிச்சனு, உங்களுக்கு எங்கேனா வேலையில ஜின்சி அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் காஷனுக்கு என்னாச்சு அப்படின்னு அவ கேட்குறேன். என்ன சாப்பிட்றா அப்படின்ட்டு அவ கேட்குறா. எனக்கு நீ குடிச்சதே வேணும் அப்படின்னு சொல்கிறா. இல்லை அதான் லாஸ்ட் கப்பு, உங்களுக்கு அதை தான் வேணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோ. சரியாமா, இதில் வேறு என்ன எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு அவன் கேட்குறான். இது வந்து மைண்டை காமாக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா தூக்க வராமல் இருக்கிறதுக்கு கூட இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர மற்ற விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ப்ரெக்னென்சிக்கு நல்லது இல்லை. ஆனால் இது வந்து குழந்தை பிறக்கிறப்ப லேபர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அப்படி பார்த்தா அதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது போல சொல்கிறா. அதனால தான் அதோட சைட் எஃபெக்ட்ஸ்லாம் யாரும் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு வந்து அவனுக்கு ஒயிட் டீ கொடுத்துறா. அதுக்கு அவன் சொல்கிறா, இல்லை நான் அவனை யூஸ்டு டீயே போட சொன்னேன் வந்து சொல்கிறா. அப்புறமா ஜாஸ்மின் பற்றி பேசும்போது அதில் வேறு சில பெனிஃபிட்ஸும் இருக்குது. என்னது அப்படின்னு அவன் கேட்குறான். இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றா. ஏன்னா காய்ஸ்னால தான் பிரச்சனை வரும். அதை கேட்டுட்டு ஜின்சி வந்து இப்போ கொஞ்சம் ஆக்வர்ட் ஆகிட்டான். நான் வந்து இதை வெளியில் சொல்லிடக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவன் எங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்துடுறான். வெளியில் பார்த்தோம் அப்படின்னா காஷன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்காக. இருந்து நான் சொன்ன மெசேஜை கொண்டு போயிட்டே அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், மிட் ரேங்க்ல இருக்கிற லேடி ஜின் வந்து இறந்து போயிட்டாங்க. லேடி ஜின் இறந்துட்டாங்க அப்படின்னு ஷாக்காடுறான். ஆமாம், பாய்சன் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவன் காதுக்குள்ளே சொல்கிறான். எனது பாய்சனா அப்படின்னு எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா லேடி யோகாவுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து டீ ஊற்றிட்டு இருக்கா. இதோட எபிசோட வந்து முடிஞ்சிருது. அடுத்து என்ன இருக்குது அப்படின்ற அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.